இருக்கீங்க? தம்பி ஆன் தி வேப்பா. நீ போய் இருக்க. அங்கேயே வந்துடுறேன். சரி சரி, நம்ம சீக்கிரம் வாங்கண்ணா. ஓகேப்பா. ஆன் தி வேப்பா. ஓகேண்ணா. ஆமா தம்பி, இந்த கார் தான். ப்ரோ, நான் தான் ப்ரோ புக் பண்ணேன். உள்ளே ஏறு. போலாமாப்பா? போலாண்ணா. தம்பி, அந்த ஓடிபி சொல்லுங்க. 1098. ஓகேப்பா. தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லப்பா, பொதுவா நான் யார் வண்டியில ஏறினாலும் சரி அவங்ககிட்ட கேட்கற வார்த்தை. அதுவும் நீ ஏர்போர்ட்ல இருந்து இருக்க. சோ அதான் எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சும்மா ஆசையா கேக்குறேன். பாரிஸ்ல இருந்து வரேண்ணா. பாரிஸா? எது? நம்ம ஜிஹெச் பக்கத்துல இருக்க பாரிஸ் கார்னர், அங்க இருந்து வரீங்களா? என்ன சிரிக்கவே மாட்டான். சரி, தம்பிக்கு எது சொந்த ஊரு? சென்னை தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, சொந்த ஊரு சென்னைன்ற, பாரிஸ்ல இருந்து வேற வந்திருக்க. சோ சொந்த ஊருக்கு வந்திருக்க சந்தோஷம் முகத்திலே இல்லையே. நான் சென்னைக்கு வரதுக்கு காரணமே என் தங்கச்சி தானா. தங்கச்சியா? தங்கச்சி பேருப்பா? அப்பா, இவ தானே என் தங்கச்சி அனு. என்னம்மா? அண்ணா எங்கப்பா? அவனை எந்திரிக்கவே இல்லம்மா, மொட்டை மேல தூங்கிட்டு இருக்கான். மணி 10 இன்னும் தூங்கிட்டு இருக்கானா அவன்? இரு வரேன். காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷமா வீட்டுல தண்டத்துக்குன்னு உட்காந்து இருக்கான். அப்பால இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. அப்படி இருந்தா இவனுக்கு எப்படி இவ்வளவு நிம்மதியா தூக்கம் வருது? மனுஷனா மாடானே தெரியல இவன்லாம். அண்ணா எந்திரா. ஒரு 5 minutes. 5 minutes-ஆ? இன்னும் 1 hour கூட தூங்கு. என்ன பண்ற? ஏன்டி இப்படி தண்ணி ஊத்துற என் மேல? ஆமா, மணி 10 இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏய், ஒரு செகண்ட் இரு. ஹலோ, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களாடி? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். யாரு போன்ல? என் ஃப்ரெண்டு. நாங்க இன்னைக்கு மால் போறோம். ஃப்ரெண்டா? உனக்கு எதுக்கு ஃப்ரெண்டு? எனக்கு இப்ப நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு. நீ சீக்கிரமா கிளம்புறதுக்கு என்ன எதுக்கு டைம் விட்ட? நீ போட்டேன்னா எனக்கு போர் அடிக்கும்ல. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு ஃப்ரெண்ட் ஆப் மூலமா இப்ப நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த ஆப் நீ கூட யூஸ் பண்ணி நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட் ஆப்பா? அப்படின்னா என்ன? உனக்கு தெரியாதா? இப்பதான் ட்ரெண்டே. 10 கோடி பேருக்கு மேல இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் பார்த்தா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான். இது மூலமா நீ புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ அவங்க கூட ஆடியோ கால், வீடியோ கால் கூட பேசிக்கலாம். அது கூட சேஃப் தான். ஏய் சூப்பர் ரி. அது மட்டும் இல்லாம இந்த ஆப் மூலமா நம்ம earn கூட பண்ணலாம். ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா இதுல வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால உன்னால எந்த ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம அவதாரம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைன் கிஃப்ட்ஸா ட்ரூ அண்ட் சேஃப் தான். அப்படியா? சரி, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃப்ரெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. அப்படி இல்ல நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. சோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏமல்லையா தண்ணி ஊத்துற நீ இன்னைக்கு காலி. ஒரே ஆளே கஷ்டப்பட்டு இருக்கேனே. வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த நினைப்பு கொஞ்சமா மனசுல இருக்கா இல்லையா? பிடிச்ச வரைக்கும் தான் போவீங்களோ? கிடைச்ச வரைக்கும் போக மாட்டீங்களோ? பா, எதுக்கு பண்ண சும்மா திட்டிட்டே இருக்க? அவன வேலை கிடைச்சா போகாம இருக்கான். அவன் படிச்ச படிப்பு ஏத்த மாதிரி வேலை இன்னும் கிடைக்கல. கிடைச்சா போதான் போறான்.
அண்ணே, அப்பா சொல்ற நீ உனக்கு பிடிக்காத வேலை போய் சேர்ந்துடாத. நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நம்ம போங்க. ஆட்டோ வேற புக் ஆகலையே. டேய் அண்ணா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? காலேஜ் வேற டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ வேற புக் ஆகல. எனக்கு கொஞ்சம் காலேஜ் வேற ட்ராப் பண்றேன். காலேஜ்ல விடணுமா? காலேஜ் எல்லாம் விட முடியாதுப்பா. 2 வருஷமா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல தண்டை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா இந்த வேலையை உருப்படியா பண்ணு, இல்ல அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பா கிட்ட சொல்லிட்டுயா? டேய், நான் ஸ்கூட்டி தானே வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் காலேஜுக்கு. எனக்கு ஓட தெரிஞ்சா நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? 7 கழுத வயசாவது ஒரு ஸ்கூட்டி ஓட்ட தெரியல இதுக்கு. வா, நானே வந்து ஒண்ணு விடுறேன். உட்கார். இப்படியே இறங்கி நடந்து போயிடுவேன். ஓகே, சரி போயிட்டு வரேன். சரி. ஏய், ஈவினிங் எப்படி வருவ? ரொம்ப யோசிக்காத, நானே உன்னை வந்து கூப்பிட்டு போறேன். நீ கிளம்பும்போது கால் மட்டும் பண்ணு, சரியா? சரி சரி. ஆமா, இப்ப விட சொன்னதுக்கே ரொம்ப பண்ண. ஈவினிங் நீயே வந்து கூட்டு போறேன்ற. என்ன தங்கச்சி மேல பாசமா? பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா உன்னை கூட்டு வரலன்னா என்னதான் கேட்பாரு, அதான் போ. ஓ சரி சரி. ஏங்க, அண்ணன் தங்கச்சி பாசமா இப்படிலாமா இருக்கும்? நீங்க சொன்னதை கேட்டோன்னா எனக்கு கூட ஒரு தங்கச்சி இல்லைன்னு ரொம்ப ஏக்கமா இருக்குங்க. சரி, உங்க தங்கச்சி தானே பார்க்க வந்துறீங்க, ஏன் சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா தானே இருக்கணும். ஏங்க, நாளைக்கு அவளோட நினைவு நாள். என்னங்க சொல்றீங்க? சாரிங்க, நான் எதுவும் தெரியாம. அட பரவாயில்லங்க. அவ என்னை விட்டு போய் நாளையோட 1 வருஷம் ஆக போகுது. அவ இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு. அதான் இந்த ஊரை விட்டு போயிட்டேனா. சரி போலாமா? கிளம்பலாம். சரி ப்ரோ. ப்ரோ, உங்க தங்கச்சி எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. கை கொடுங்க. என்னடா அது? எங்க காரு? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமாப்பா. பா, நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அவன் என்னத்த சொல்றான்? அவன் ஒரு வேலை விஷயமா சொல்றானோ? சரி, சாப்பாடு வைப்பா. சாப்பாடு எடுத்து வைக்கணுமா? டேய், ஃபோன்ல சொன்னல கேஸ் காலி ஆயிடுச்சு, வரும் வேலைக்கு டிஃபன் வாங்கலான்னு. நீலாம் என்னால முடியாது, தங்கச்சி விட்டு வாங்கன்னு சொன்ன. நமக்கெல்லாம் டிஃபன் வாங்க தான் உன் தங்கச்சி கடைக்கு போயிருக்கா. என்னப்பா சொல்ற? என்ன ட்ரெஸ்ல மாதிரி இருக்கு? இன்னைக்கு தேதி என்னப்பா? தேதியா? 26. எந்த வருஷம்ப்பா? 2023டா. 23? அன்னைக்கு முடி நீ கடைக்கு போயிருந்தா என் பொண்ணு நீ வேலை எதிர்ப்பாளா? என் பொண்ணு சாவுக்கு நீ ஒரு காரணம்டா. ஏடா இப்படி பண்ண? ப்ரோ, உங்க தங்கச்சி எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க.
பிடிச்சிருக்க? எதுக்கு நான் அழுவுற? நீ எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ற? அதான் நான் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணேன். வண்டி தான் இடிச்சிருக்காது. ஒருவேளை அந்த கார் வச்சிருந்தா என்ன இருந்துக்கோ? நீ எதுக்கு அந்த வண்டி எடுக்கணும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ற? சரி, இனிமேட் நான் ஃபோன் ஓடிட்டு ரோட் கிராஸ் பண்ண மாட்டேன். சரியா? ஏய், எங்க போற? நமக்கு சாப்பாடு வாங்க. நானே போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போ. அண்ணா, நானும் வரட்டா? சரி வா. இதெல்லாம் நிஜமா பொய்யானே எனக்கு தெரியல. ஆனா என் தங்கச்சி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. வாழ்க்கை எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு கொடுக்குமான்னு தெரியல. ஸோ கிடைச்ச சான்ஸையே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு ரோடெல்லாம் கிராஸ் பண்ணாதீங்க. சேஃபாக இருங்க.